டேய் விஸ்வம், ஏய் இங்க இருக்கியாடா? என்னம்மா? கடை போயிட்டு வந்தேன். இத பாரு, இந்த புடவை எனக்கு, இது ஜானைக்கு. இத பாரு, எடுத்து பாரு. நீ தான் வராம இருந்துட்ட. புடி. இத செலக்ட் பண்றதுக்குள்ள 3 hour ஆயிடுச்சுடா. எவ்வளவு டிசைனா சாரி இருந்த தெரியுமா? இல்லைங்க? ஆமா, நீ இன்னும் ரொம்ப லேட் பண்ணணும்னு நினைச்சேன். உங்க அம்மா சீக்கிரமா செலக்ட் பண்ணிட்டாப்பா. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருப்பா. என்னப்பா பிடிச்சிருக்கா? உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு ஓகேம்மா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ எதுக்கு இந்த புடவை? நல்ல கேள்வி கேட்டப்போ நம்ம கல்யாணத்துக்காக தான் வாங்கியிருக்கேன். அப்போ இது இது கோல்ட் காயின். ஆமா, எதுக்கு? தாலிக்காக. தாலிக்காகவா? என்ன ஆச்சரியமா கேக்குற? தாலி டிசைன் நிறைய இருந்துச்சு, எந்த டிசைன் வாங்கணும்னு தெரியல, அதான் கோல்ட் காயினா வாங்கிட்டேன். நம்ம கல்யாணத்துப்போ உனக்கு எந்த டிசைன்ல போடணும்னு ஆசைப்படுறியோ அந்த டிசைன்லயே தாலி பண்ணிக்கலாம். ஓகே? எல்லாம் ஓகே தான். ஆனா இப்ப என்ன அவசரம்? சொல்லு, என்ன அவசரம்? நான் என்ன உன்னை விட்டுட்டு ஓடி போயிட போறேன்னா? விளையாடாத. என்னதான் எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாலும் என் அடி மனசுல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா முழு மனசோட எங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் உன்னை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அழுத்தமா சொன்னதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னா? யோ அனாவசியமா சந்தேகப்படாத. நான் உறுதியா இருக்கேன், நீ உறுதியா இருக்க. நம்ம 2 பேரையும் மீறி எதுவும் நடந்துராது. கவலைப்படாத விஷ்ணு. நீ சொல்றதெல்லாம் ஓகே, எனக்கும் எதுவும் நடந்துராதுன்னு தான் தோணுது. ஆனா உள் மனசுல ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. விஷ்ணு, மனசு அளவுல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இனிமே நாமளே பிரிச்சுக்கிட்டாதான் உண்டு. மத்தபடி யாராலையும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது. அதுதான் உண்மை. சரியா? நிறுத்துங்க. இந்த வீடு? ஆமா, கொஞ்சம் ஓரமா நிறுத்திக்கங்க. என்னம்மா அது? இந்த வீட்லயே சம்பந்தம் பேசியிருக்காங்க? தெரியலையே, போய் பார்க்கலாம் வா. வா. யாருங்க வீட்ல?
விஜய், என்னப்பா? யாரோ வாசல்ல வந்து நிக்கிறாங்க பாரு, என்னன்னு கேளு. யார் நீங்க? மிஸ்டர் பூபதி இருக்கார்ல, அவரோட அப்பா, அவர் ரிலேஷன் வந்திருக்காங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கமலா, காபி கொண்டா. சரிங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ப்ளீஸ். என்னங்க, எங்க சம்பந்தியோட ரிலேஷன். நீங்க காபி சாப்பிடாம போலாமா? உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க, நீங்க நம்ம சம்பந்திக்கு எந்த விதத்துல உறவு? பூபதி மாப்பிள்ளைக்கு முதல்ல பொண்ணு கொடுத்த உறவு. கண்மணியோட அக்கானா, எங்க அம்மா. இதுங்களுக்கு காப்பி ஒரு கேடு. என்ன விஷயமா வந்தீங்க? உங்ககிட்ட சில விஷயங்களை வெளிப்படையா பேசணும். அதான் நேரடியாவே வந்து பேசலான்னு வந்திருக்கோம். இப்ப என்னம்மா அவசரம்? கல்யாணத்துக்கு அப்புறம் சாகோசமா பேசிக்கலாம்ல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? சரி சரி, விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. தண்டபாணி மாமா வீட்ல இருந்து வலிய வந்து எங்க வீட்ல சம்பந்தம் பண்ணாங்க. ஆரம்பத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன சங்கடம் தவிர நாங்க எல்லா விதத்திலயும் அவங்க கிட்ட நல்லா தான் நடந்துகிட்டோம். ஆனா அவங்க தான் பல பிரச்சனைகளை பண்ணி கண்மணியை ஒதுக்கி எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப என்னடான்னா, உங்க பொண்ணு பூபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? அப்போ கண்மணி கூட நடந்த கல்யாணத்துக்கு என்ன சார் அர்த்தம்? இன்னைக்கு என் பொண்ணுக்கு நடந்தது நாளைக்கு உங்க பொண்ணுக்கும் நடக்காதுன்னு என்னங்க நிச்சயம்? ஓஹோ, உங்க பொண்ணுக்கு நடந்த மாதிரி எங்க பொண்ணுக்கு நடக்கும்னு உங்க மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறீங்க போல இருக்க. ச்சே, அப்படி இல்லம்மா. உங்க பொண்ணுக்கு சந்தோஷமான நல்ல வாழ்க்கை அமையட்டும். ஆனா அது என் தங்கச்சியோட கண்ணீர்ல அமைய வேண்டாமே. என் தங்கச்சியோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றது என்னம்மா நியாயம்? பாருமா, எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறோம். அந்த மாப்பிள்ளைய பத்தி மட்டும் நாங்க யோசிப்போம். அவருடைய கடந்த காலத்தை பத்தி கிண்டி கிளற வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன சார் இப்படி பேசுறீங்க? என் தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப பொறுமையானவ. அப்படிப்பட்டவ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அவ சந்தோஷமா வாழ்ந்ததே இல்ல தெரியுமா? கல்யாணம் நடந்த மறுநாளே என்ன நடந்தது தெரியுமா? பூபதி வந்து பாருக்கு போய் குடிச்சிட்டு சுய நினைவில்லாம கடந்திருக்காரு. என் தங்கச்சி தான் அவரை போய் கூட்டிட்டு வந்திருக்கா. வீட்டுல யாருக்கும் தெரியாம அவரை வீட்டுல கொண்டு வந்து சேர்த்திருக்கா. அப்படிப்பட்டவரை நீங்க உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணிருக்கீங்களே சார். நீங்க சொல்றத பார்த்தா அந்த மாதிரி புருஷனை விட்டு ஒதுங்கி இருக்கிறது தானே கண்மணிக்கு நல்லது. எனக்கும் நடந்ததெல்லாம் தெரியும். உங்க சக்தி பண்ண அசிங்கத்துக்கு விஷத்தையே குடிச்சிருக்கணும். அவர் தண்ணி தானே அடிச்சாரு. கண்மணி வாழ்க்கையில கல்யாணம் நடந்ததே ஒரு விபத்து. அத சரி பண்ணணும் தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நடுவுல நீங்க வந்து குழப்ப வேண்டான்னு தான் சொல்றேன். எதுக்கு தேவையில்லாம நமக்குள்ள விரோதம்? ஹலோ, நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. உங்க கண்மணியை பத்தி எனக்கு தெரியும். அவ என்ன பண்ணா தெரியுமா? என் கல்யாண விஷயம் தெரிஞ்ச உடனே ஆபீஸ்ல ஒரு எமோஷனல் டிராமா போட்டு என் பேரையே கெடுத்துட்டான். அது பத்தாததுக்கு இப்ப நீங்க வேற வீடு தேடி வந்து என் பேரு கெடுக்க வந்திருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்ககிட்ட நாங்க பேசணும், உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எது பேசணும்னாலும் பூபதி இருக்காருல்ல, அவர் குடும்பத்துல போய் பேசுங்க. என்னம்மா என்னம்மா மாதிரி பேசுற? நீ ஒரு பொண்ணாச்சே, இன்னொரு பொண்ணோட வேதனையை நீ புரிஞ்சுக்க வந்தா இப்படி எல்லாம் பேசணும்? உங்களுக்கு என்ன திடீர்னு என் மேல இவ்வளவு அக்கறை? அக்கறைங்கிறது ஏன் பொண்ணு மேலதான். நீ என் பொண்ணு மாதிரி கண்கலங்க கூடாதுன்னுதான்
பரிதாபப்பட்டு இப்படி எல்லாம் சொன்னேன். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். என் புருஷனை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும், எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் என்ன நீ இவ்ளோ நேரம் அமைதியா பேசுனத கெஞ்சிரும் நினைச்சிட்டியா? கண்மணி டைவர்ஸ் கொடுக்காம இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி நடந்தாலும் செல்லாது. நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்படியா? பார்க்கலாம். அது சரி, இவ்ளோ பேசுறீங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். அந்த மோசமான பூபதி கூட உங்க தங்கச்சி வாழ வைக்கணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க? ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டோமே, 2 பேரும் சேர்த்து வைக்கிறதான முறை. ஏதோ கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடந்து போச்சு. நாளைக்கு எல்லாம் சரியாயிடுன்னு ஒரு நம்பிக்கை தான். அது கண்டிப்பா நடக்காது. பூபதி என்கிட்ட பேசுனதை வச்சு சொல்றேன். கண்மணி கூட கண்டிப்பா பூபதி சேர்ந்து வாழ மாட்டாரு. ஒழுங்கா டைவர்ஸ் கொடுக்கற வழியை பாருங்க. இங்க வந்து சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க. ஏய் நிறுத்தடி. இவ்ளோ நேரம் மரியாதையா பேசிட்டு இருந்தோம், அது இனிமே கிடையாது. எப்படியாவது அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அலையறல நீ. பார்க்கலாம் எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாப்போம். இப்ப நீங்க ஒழுங்கா வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள? வாய் மூடுடி. போங்கம்மா போங்க. நல்லது நடக்கும்னு இங்க வந்தோம். ஆனா அது வேண்டாம், வம்புதான் வேணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இதோட விளைவை நீங்க அனுபவிப்பீங்க. மாமா போங்க, நாங்க பாத்துக்கிறோம். போங்க. போங்க சொல்லிட்டால. வந்துட்டாங்க பேசுறதுக்கு. விட்டா அவங்க பாட்டுக்கு பேசிட்டே போறாங்க. நல்லா என்ன கேட்டமா. பேச்சு பேசுறாவோ? என்ன பெருசா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இருந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்தா அதை கெடுக்கிறதுக்குனே வராங்க. தாமரை ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கு, எடு. அச்சச்சோ எடுக்கிறேங்க. காக்கா கூட்டுற மாதிரி இத்தனை பேர் இருக்கோம், போன் எடுக்கிறக்க ஆள் இல்ல. ஹலோ, இங்க தாமரை பேசுறேன். அங்க யாரு பேசுறது? அண்ணி, நான் தான் விஜி பேசுறேன். ஏய் விஜி, எப்படி இருக்க? தாமரைக்கு நாத்தனார் ஆக போறோன்ற சந்தோஷத்துல இருக்கிறியா? அட நீங்க வேற அண்ணி, எல்லாமே கெட்டு போயிடும் போல இருக்கு. ஏய் என்ன சொல்ற? அண்ணி, அந்த மேகலாவும் அவங்க அம்மாவும் இங்க வந்து இவ்வளவு நேரம் இங்க ஒரே பிரச்சனை. என்னது மேகலாவும் திலகாவுமா? அந்த 2 சிறுக்கிகளுக்கும் உன் வீட்டுல என்ன வேலை? என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? நீ வந்தாங்க, வந்து என்னமோ என் மேல அனுதாபப்படுற மாதிரி பேசினாங்க. உங்க அண்ணனை நான் கட்டி கூடாதான், அது நல்லது இல்லையா? அத சொல்றதுக்கு அவளுங்க யாரு? குட்ரி தாமரை, இவ முழுசா சொல்லாம கொஞ்சமா தான் சொல்றா. அவளுங்க எங்களை மிரட்டிட்டு போனாங்க. அடிக்காத குறை தெரியுமா? என்னது மேகலாவும் திலகாவும் வந்து மிரட்டிட்டு போனாங்களா? ஆமா தாமரை. என்ன திமிரு? ஏன் நாத்தனார்னு தெரிஞ்சுமா மிரட்டிட்டு போனாங்க? அவ உனக்கு தானே நாத்தனாரு. அந்த மேகலாவை என் நாத்தனார்னு எவ சொன்னது? அவளை நான் என்னைக்கா டைவர்ஸ் பண்ணியாச்சு. ஐயோ தாமரை, மேகலாவை உன்னால எப்படி டைவர்ஸ் பண்ண முடியும்? உன்னால பண்ண முடிஞ்சா என்னதான் டைவர்ஸ் பண்ண முடியும்? நீங்க வேற விவரம் கெட்டத்தனமா பேசிட்டு இருப்பீங்க. சும்மா இருங்க. என்ன மிரட்டினாலுங்க? என்ன சொல்லி பேசுறாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் பண்ண முடியுமா? முத பொண்டாட்டி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்றது சட்டப்படி தப்புன்னு அந்த மேகலா சொல்றாமா. டேங்க அப்பா, அந்த மேகலா பெரிய சட்டப்புலி. அங்க உங்ககிட்ட வந்து பேசினதை என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். இந்த தாமரையோட சட்டம் என்னன்னு காட்டி நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்டு அனுப்பி வச்சிருப்பேன். என்கிட்ட கொடு. தாமரை, அவங்க இது மட்டும் பேசல, இதுக்கு மேலேயும் பேசினாங்க. இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்த நினைச்சா உங்க எல்லாருடைய கண்ணு மொழியை நோண்டிடுவோம், ஆளை விட்டு அடிப்போம், இந்த வீட்டையே நொறுக்கிடும் சொல்றாங்க தாமரை. ஆமா அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயே, நீ எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன். இன்னொரு தடவை அந்த மேகலா உன் வீட்டு பக்கம் வந்து பேசினானா அவளுக்கு தெரியாம எனக்கு ஒரு போனை போடு. அடுத்த நிமிஷம் நாங்க வந்து நிப்பேன். சே போன எதுக்கு? என் பேரை சொல்லி பாரு, எப்படி அரள்றான்னு தெரியும். சொன்னேன் அண்ணி, தாமரை அண்ணி கிட்ட சொல்லிடுவேன் நான் சொன்னதுக்கு. அவ என்ன பெரிய ஜான்சி ராணியா? என்கிட்ட வச்சுக்கிட்டு அவளை அவ்வளவுதானு சொன்னாங்க அண்ணி. என்ன இப்படியா சொன்னா? ஆமா அண்ணி. நீ அங்கே இரு, நான் இப்பவே வரேன். என்ன சொன்னாலும் ஃபுல் டீடைல் என்கிட்ட சொல்லு. நான் உண்டிலன்னு பண்ணாம விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்க? டேய் பூபதி, அப்பா காச்சுமுத்து மாமா, எல்லாரும் எங்கதான் போய் தொலைஞ்சீங்க? தாமரை நில்லு. இப்போ என்னமோ படைய திரண்ட மாதிரி கூயிட்டு இருக்க. அந்த மேகலாவும் திலகாவும் என்ன ரவுஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? நம்ம விஜி போன் பண்ணி அழுவுறா. அவளோட உண்டியில பண்ணாம விட மாட்டேன். எப்பா எங்க ஏய் தாமரை, நில்லு. இது பாரு, வீட்ல யாரும் இல்ல. நானும் உன்னை ரொம்ப நாளா பாக்குறேன். நீ அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போடுற, அவங்க இங்க வந்து சண்டை போடுறாங்க. இத கேட்ட உடனே அப்பனும் அண்ணனும் சேர்ந்து போய் சண்டை போடுறாங்க. ஏன் உங்க வீட்டுல சண்டை போடுறத தவிர வேற எதுவும் தெரியலையா? பாருங்க, இது பாரு, இதுல நீ தான் மெயின் ரோல். ஏதாவது சண்டை போடுறதுக்கு பரபரப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்க. லேசா சான்ஸ் கிடைச்சா போதும் கபால்னு ஓடிடுற. இத பார் தாமரை, அவங்க வேலையை ஒழுங்கா பார்த்தாலும் போதும். இந்த வீட்டுல பிரச்சனையே இருக்காது. ஏங்க, உங்களுக்கு ரோஷமே கிடையாதா? என் அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது எவ்வளவு ரோஷமா இருக்காங்க. அந்த வேகத்தை நான் மிஞ்ச வேண்டாம்.
இதோ பாருமா, இப்போ நீ என்னதான் பண்ண போற? விஜய் வீட்டுக்கு போய் முழு விவரத்தையும் தெரிஞ்சுட்டு அந்த மேகலாவை ரெட்ல ஒண்ணு பார்க்க தான் போறேன்.